வணக்கம், வெல்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். வெல்கம் பேக் டு அம்மீஸ் கிச்சன். ஸோ நடுவில் ஒரு சின்ன கேப். ஸோ இன்னைக்கு நம்ம செரி டொமேட்டோ ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 kg செரி டொமேட்டோஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீசனில் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி இப்போ அதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நல்லா ஒரு ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 kg டொமேட்டோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 1 kg ஆஃப் டொமேட்டோ பியூரி நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். இப்போ மார்க்கெட்டில் நம்ம 1 kg ஜாம் வாங்கினோம்னா 300 ருபீஸ் ஆகும். பட் இது நம்மளுக்கு 100 ருபீஸ்லேயே நம்ம அதை நம்ம வீட்டிலே செய்ய முடியும், விச் இஸ் 2/3 ஆஃப் அமௌண்ட் வி ஆர் சேவிங் ஹியர். இப்போ நம்ம அந்த டொமேட்டோ பியூரியை பேனில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 kg ஆஃப் சுகரை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துட்டு அதில் இருந்து சீட்ஸை ரிமூவ் பண்ண ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் யூஸ் என்னென்னா, அந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது ஜாமோட கன்சிஸ்டன்சிலேருந்து வெளியே போகாமல் இது வச்சுக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பொங்கி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோலி இட் பிகம்ஸ் திக்கர் அண்ட் பிரைட்டர். ஸோ உங்களுக்கே அது பார்த்தா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வி குட் ஏபிள் டு சி. இட் இஸ் பிகமிங் மோர் ரெட் அண்ட் இட் இஸ் பிகமிங் மோர் பிரைட்டர். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப ரெட்டிஷ், அந்த பொங்கி வரதெல்லாம் நின்று இப்போ ஒரு ரெட்டிஷாக மாறி இட் இஸ் கெட்டிங் மோர் திக்கர். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி இது வந்துருச்சாங்கிறத செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு பிளேட்டில் இது நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம விரலால் நடுவில் ஒரு செப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் 2 பக்கத்தில் இருக்கிறதும் ஜாயின் ஆகாமல் இருக்கா, அந்த ஒரு திக்னஸ் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். வந்திருக்கு. ஸோ ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 hours வந்து இது ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து நம்ம ஒரு 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இட் வாஸ் குவைட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் இட் வாஸ் ஸோ எம்மி. ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், அல்லாஹ் ஹாஃபிஸ்.